நேயர்களுக்கு வணக்கம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடித்து வெளிவந்திருக்கிற படம் டிசி. அது படத்தினுடைய டீசர், ட்ரெய்லர், இந்த படத்தினுடைய ப்ரொமோக்கள் வெளிவரும்போது கடுமையான விமர்சனங்கள் இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜருடைய அவருடைய உருவம் வந்து கடுமையாக கேலிக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. லோகேஷ் கனகராஜ் எந்த மாதிரியான படங்களை எடுப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும். அவருடைய படம் வந்து ஒரு டைப்பாக இருக்கும். குறிப்பாக மாநகரமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த கைதியாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த மாஸ்டராக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், கடைசியாக வந்த விக்ரம், அதே போல் வந்து ரஜினி அவர்கள் நடித்த கூலி, இது எல்லா படத்துலையுமே கொஞ்சம் ராவான காட்சிகள் இருக்கும். ஒரு கொலை பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு மிஸ்ட்ரியான இதாக இருக்கட்டும், இது எல்லாமே ராவாக இருக்கும். ரத்தம் வந்து ரொம்ப தெரிக்கும். இந்த சட்டை போட்டிருக்க மாதிரி தான் படம் முழுக்க அவர் வந்து சட்டையே போடாமல் இருந்தாலும் இந்த கலரில் தான் அந்த படத்துடைய கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அந்தளவுக்கு ரத்தமும் சதையுமா காட்சியில் எடுக்கக்கூடிய ஆள் அவர். படத்தினுடைய கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை எடுத்த இயக்குனர் இருக்கார்ல, இவருக்கு 4 பாட்டில் ரத்தம் ஒரு படத்துக்கு ஒரு காட்சிக்கு அனுப்பணும்னா அவருக்கு 20 பாட்டில் அனுப்பணும். அருண் மாதேஸ்வரனுக்கு 20 பாட்டில் ரத்தம் இருந்தால் தான் அந்த காட்சியை அவரால் எடுக்க முடியும். ராக்கியாக இருக்கட்டும், சாணிக்கு ஆயுதமாக இருக்கட்டும், அப்புறம் கடைசியாக தேசிய விருது பெற்ற தேசிய விருது கேப்டன் மில்லர் இருக்கட்டும். கேப்டன் மில்லர்லாம் மற்ற படத்தில் அருவா கத்தி, கேப்டன் மில்லர் துப்பாக்கி, குண்டு, பீரங்கின்னு போயிட்டாப்புல. அந்த மாதிரி ஒரு ரத்தமும் சதையுமாக எடுக்கக்கூடிய அருண் மாதேஸ்வரன், ரத்தமும் சதையுமாக படம் எடுக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ், 2 பேரும் சேர்ந்தா என்ன ஆகும்? திரையரங்கு இருக்குல்ல, அது வந்து வெள்ளை ஸ்க்ரீனு ரத்தமாக வடிஞ்சு ஊற்றிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ரத்தமும் சதையுமாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தினுடைய சொல்கிற டீசரு, ட்ரெய்லரு, இந்த ப்ரொமோலாம் வரும்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் உருவக்கேலிக்கு ஆளாக்கப்பட்டார். அவருடைய ஹேர் ஸ்டைல் தொடங்கி அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே உருவக்கேலிக்கு ஆளாக்கப்பட்டுச்சு. இவரெல்லாம் ஒரு நடிகரா? 4 படம் இயக்கிட்டா நீங்களாம் நடிகரா? படத்தில் ஒரு நடிகர் நடிப்பான், நீங்கள் இயக்குவீங்க, நீங்கள் நடிச்சிருவீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ண எல்லாருடைய வாயையும் அப்படின்னு பொழந்து பார்க்க வச்சிருக்காரு இந்த படத்தில். படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் ஆரம்பித்து படத்தினுடைய இறுதி காட்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் படம். படத்தினுடைய இறுதி காட்சி வரைக்கும் லோகேஷ் கனகராஜா இது மாஸ்டர், இந்த லியோ, விக்ரம் போன்ற படங்கள் நடித்து பொதுவாக அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருப்பார், காமாக இருப்பார். அவர் படத்தில் இயக்குற அந்த பரபரப்புக்கும் லோகேஷ் கனகராஜுடைய நார்மல் இன்டர்வியூஸை பார்க்கும்போது அவருடைய உடல் மொழிக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜுக்கும் சம்மந்தமே இருக்காது. ரொம்ப காமாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த படத்தில். அப்போ அந்த படத்தில் அவர் இயக்கிய கதாபாத்திரங்கள் எல்லாமே லோகேஷ் கனகராஜ் தான் அதுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. இப்போ கைதி படத்தில் கார்த்தி வந்து அவளை பரபரப்பாக நடித்தார்னா அதுக்கு லோகேஷ் கனகராஜ் உயிர் கொடுத்துருக்காரு. மாஸ்டர் படத்தில் விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிப்பை கொடுத்தாரு, ஆனால் அதுக்கு உயிர் கொடுத்தது வந்து லோகேஷ் கனகராஜ். அந்த காப்பை முறுக்கிட்டு குத்துற காட்சியை வந்து எல்லாரும் கொண்டாடினாங்க இதில் மாஸ்டர் படத்தில். அதே போல் ஒரு காட்சி இந்த படத்தில் இருக்குது. அதை பார்க்கும்போது அதை ரீக்ரியேட் பண்ணல. அதுலேயும் விஜய்க்கு நடித்து காட்டுறது இவர் தான். இவர் பண்ணதான் அவர் பண்ணியிருக்காரு, அதையே இவர் இந்த படத்தில் பண்ணிட்டார். இப்படி படம் முழுக்க ஒரு கொடூரமான ஹீரோ, ஒரு கொடூரமான கதாநாயகன், கொடூரமான வில்லன் இருப்பான், கொடூரமான கதாநாயகன் இருப்பான். ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு மெல்லிய சோகம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், அவனுக்குள்ளேயும் கருணை இருக்கும். கூலிப்படம் தான், ஆனால் அந்த கூலிப்படை பண்ணுவதற்கு ஒரு நியாயம் இருக்குது. சும்மா வந்து காசை வாங்கிக்கிட்டு நல்லதை, அதாவது காசை வாங்கிட்டு கொள்றவன் தான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு சின்ன நேர்மை, ஒரு சின்ன அறம். காவல்துறை வந்து பணத்துக்காக ஒரு குடும்பத்தை அழிக்குது, அந்த காவல்துறையை இவர் அழிக்கிறாரு. காவல்துறையுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு காவல்துறைக்கு வந்த அந்த துப்பாக்கிகளை, ஆயுதங்களை இவங்க கொண்டு வராங்க. ஆயுதங்களை வந்து திருடிடுறாங்க. ஆயுதங்களை திருடி அதை கொண்டு போய் விற்று அதை பணமாக்குறாங்க. ஒரு பக்கம் காவல்துறை அழிச்சதுன்னே காவல்துறை ஒட்டுமொத்த போலீஸ் டீமும் ஒரு அதிகாரி தலைமையில் லோகேஷ் கனகராஜ் தேடிட்டு இருக்கு. அப்போ ஒரு லாட்ஜில் போய் ஒரு தங்கியிருக்காரு. அங்கே ஒரு சிங்கரா, ஒரு பாடகியாக சஞ்சனா பார்வதி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காங்க. லப்பர் பந்து போன்ற படங்கள் நடித்து கவனத்தை ஈர்த்த ஒரு தமிழ் நடிகை, தமிழ் பேச தெரிஞ்ச நடிகை. ஒரு சிறப்பான மொத்தமே ஒரு 1/2 மணி நேரம் தான் வராங்க. நான் படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரம் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 பேருக்கும் காதல் அரும்பும் நொடியில் அவங்க ஒரு மரணம் நிகழ்ந்துருது. அந்த மரணத்துக்கு நான் தான் காரணமாயிட்டேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் இருக்கும்போது இன்னொரு இடத்துல ஒரு விடுதி, ஒரு பாலியல் தொழிலாளியாக இன்னொரு கதாநாயகி வாமிகா கேபி, அவங்க வந்து சந்திரா அப்படிங்கிற கதாபாத்திரம் அறிமுகமாகறாங்க. பாலியல் தொழிலாளியாக இருந்தாலும்
அவளுக்குள்ளேயும் பல்வேறு வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கும். ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு போல்டான அந்த மாதிரி சொல்லலாம். இவரும் அந்த மாதிரி ஒரு மூர்க்கமான கேரக்டர், அவளும் ஒரு மூர்க்கமான கேரக்டர். 2 மூர்க்கமான கதாபாத்திரம் சந்தித்து கொண்டால் என்ன ஆகும்? அவளுக்கு அங்கிருந்து வெளியே வந்து தப்பிக்கணும்னு ஆசை, இவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருந்து தப்பிக்கணும், ஒரு ஃப்ரீடமாக வாழணும்னு ஆசை. 2 சந்திச்சுக்குது. அவளை 18 வருஷமாக அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கேருந்து மொத்த பேரையும் அழிச்சிட்டு அந்த பெண்ணை காப்பாற்றி அவளுக்கு வந்து ஒரு பறவை போல பறப்பதற்கு காரணமாகிறாரு. அங்கிருந்து அவளை தப்பிக்க வச்சதுனால இவ கடைசி வரைக்கும் சந்திரா தேவதாஸோட கைப்பிடிச்சு, லோகேஷை கைப்பிடிச்சு நிற்கிறா. இந்த 2 பேரும் இணைஞ்சு அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய சம்பவங்கள். மிரட்டி தள்ளியிருக்காங்க. ஒரு திரைப்படத்தை, ஒரு கிரைம் த்ரில்லரு, காவல்துறை சேஸ் பண்ணுறாங்க, இந்த பக்கம் வந்து இவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு, ஒரு பணத்தை தேடுதல் வேட்டையில் போயிட்டு இருக்காரு. இதை வந்து 2.25 மணி நேரம் பரபரப்பாக கொண்டு போக முடியுமா? ஒரு 10 நிமிஷம் பரபரப்பாக கொண்டு போனான். இந்த அண்ணன் பாலா அவர்கள் கூட ஒரு படத்தினுடைய திரைக்கதை குறித்து சொல்லுவார். அப்படி திரைக்கதை வந்து அப்படி போயிட்டே இருக்கணும். ஒரு கிராஃபில் டக்குன்னு கீழே இறங்கணும், அப்படி டக்குன்னு மேலே ஏறணும், அப்படி மெல்லமாக போய் அப்படி அது ஒரு பாட்டு ஸ்லோ டவுன் வரணும். அப்படின்னா தான் பார்வையாளர் இழுக்க முடியும்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன் பிளேடைய கிராஃப்ட் குறித்து பேசியிருப்பார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்க்ரீன் பிளே கிராஃப்டில் அருண் மாதேஸ்வரன் ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு ஃபார்மெட் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவர் பயன்படுத்திய ஃபார்மெட்டு படத்தினுடைய ஆரம்ப புள்ளி இப்படி வச்சுக்கோங்க, அப்படி தொடங்குது அப்படின்னா அப்படி மெல்ல மேலே ஏறுது. சரி, இந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகி அப்படி ஃப்ளாட்டாக போகுன்னு பார்த்தா அப்படி மெல்ல மேலே ஏறுது. சரி, திருப்பி ஸ்லோ டவுன் ஆகி அப்படி ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு பார்த்தா திருப்பி மெல்ல மேலே ஏறுது. படம் ஆரம்ப புள்ளி தொடங்கி இறுதி காட்சி வரைக்கும் ஒரு கிராஃபை மேலே ஏற்றி கொண்டு ஒரு திரைக்கதையை வந்து செங்குத்தாக தூக்க முடியுமா அப்படிங்கிறத 2.25 மணி நேரமும் பரபரப்பாக கொண்டு போயிருக்காங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு பாத்ரூம் போகலாம், ஒரு ஃபோன் பேசலாம், இல்லை ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கலாம், ஒரு இன்ஸ்டாகிராம் போகலாம், ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தியை பார்க்கலாம், ஒரு ஏதோ தம் அடிக்கிற தேட்டரை போய் தம் அடிக்கலாம், எதுக்குமே வாய்ப்பே கிடையாது. அடுத்தடுத்த காட்சிகளை வந்து நகர்த்தி கொண்டு போய் அவ்வளவு சிறப்பான ஒரு திரைக்கதையின் மூலமாக இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காரு இயக்குனர் அருண் மாதேஸ்வரன். அதே போல் இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு ஹீரோ, அருண் மாதேஸ்வரன் இயக்கமாக அவர் ஒரு ஹீரோ. படத்தினுடைய 3வது ஹீரோ ஒருத்தர் இருக்கார், அதுதான் முதன்மையான ஹீரோ. சொல்ல போனால் ஒரு படத்தில் 5 பாட்டு, 5 ஃபைட்டு, கொஞ்சம் பிஜிஎம், அப்படி தான் இசையமைப்பாளர் வந்து ஒத்துக்குவாங்க. சரி, 5 பாட்டுக்கு பிஜிஎம், ஃபைட்டுக்கு வந்து அப்படின்னு ஒரு மியூசிக்கு போட்டு விடுறது, அங்கங்கே பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு சில இடத்துல சைலண்ட் பண்ணி விடுறது. ஆனால் 2.25 மணி நேரம் ஒருத்தர் பிஜிஎம் போட்டிருக்காங்க. 2.25 நேரம் பிஜிஎம், 2.25 மணி நேரத்தில் படம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட சண்டை வருது, சண்டை காட்சிகள் இருக்கும், இல்லை சேசிங் இருக்கும். அந்த 1.5 மணி நேரமும் கர்நாடக சங்கீதத்தை கொண்டு போய் ஒரு கலவரமான ஒரு படத்தில் கொண்டு வைக்க முடியுமா? இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான இசையை வந்து ஒரு இசை சம்பந்தப்பட்ட படத்தில் இது போல் இதாமிக்கலாம், இல்லை படத்தினுடைய கதாபாத்திரம் ஒரு இசை சம்பந்த ஒரு பாடகர் அப்படின்னா கூட அந்த மாதிரி வைக்கலாம். இல்லை இந்த படத்தில் வந்து நிறைய படங்கள் சம்மந்தம் இல்லாமல் கர்நாடக சங்கீதம் பயன்படுத்தப்படும் பேக்ரவுண்டில். ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோராக ஒரு கேங்ஸ்டர் மூவி, ஒரு கூலிப்படை சம்மந்தப்பட்ட படம், படத்துக்குள்ளே எல்லாமே ராவான காட்சி, படம் 100% 18% கண்டென்ட்டு. படத்தில் வந்து சர்வசாதாரணமாக செந்தமிழ், பைந்தமிழ், முத்தமிழ் எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக புழங்குது. என்ன தியாகராஜா குமாரராஜாவோட அசிஸ்டண்டாக இருந்தவர் அருண் மாதேஸ்வரன், லோகேஷ் கனகராஜ் சொல்லவே தேவையில்லை, நம்ம ராவான ஆள். 2 ராவும் சேர்ந்தால் பக்கா ராவாக மாறி இருக்கு, வச்சு போகிற போக்கில் புலந்து கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த படத்தில் சரிகமாக 13 ஒருத்தரால் போட முடியும் அப்படின்னா அது வந்து நம்ம அனிருத்தால் மட்டும்தான் முடியும். அனிருத் அவர்கள் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளராக மாறியிருக்கார் அப்படின்னா அவருடைய உழைப்பு. எந்த ஒரு துறையிலையும் உழைக்காமல், அதுக்கு வந்து நேர்மையாக இருக்காமல், அதுக்கு முழு அர்ப்பணிப்பை செலுத்தாமல், வித்தியாசங்களை ஒவ்வொரு இடத்துக்கும் காட்டாமல், நம்ம ஒரு வீடியோவுக்கு கூட வித்தியாசம் காட்டுறோம், வித்தியாசமாக காட்டணும் முயற்சி பண்ணுறோம் இல்லையா? அப்படி முயற்சி பண்ணாமல் சக்ஸஸே ஆக முடியாது என்பதற்கு அனிருத் அவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த சின்ன வயசில் ஒரு ஆடியோ லஞ்சு நினைக்கிறேன், அந்த ஆடியோ லஞ்சில் வந்து மரியாதைக்குரிய இசைப்புரி ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து இன்றைக்கு இளைய தலைமுறை இயக்குனர் இசையமைப்பாளர்கள் வந்து கர்நாடக சங்கீதத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டாருங்க. அன்னையிலேருந்து இந்த பெரிய பானைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கற்றுக்குவாங்கல்ல, தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு குளத்துக்குள்ளே உட்காந்துட்டு, அது மாதிரி கற்றுப்பாளர் போல இருக்குது. கழுத்து நாளைக்கு தண்ணி வச்சுக்கிட்டு கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கிட்டு சொன்னதுக்காகவே வீம்புக்கு படம் முழுக்க வாசி தள்ளியிருக்காப்புல. இந்த படம் வந்து ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறத நான் படித்தேன். 1917 காலகட்டத்தில் வங்க மொழியில் வெளிவந்த தேவதாஸ் அப்படிங்கிற ஒரு காதல் சம்மந்தப்பட்ட ஒரு நாவல்.
அதில் உள்ள தேவதாஸ், சந்திரா, பார்வதி அப்படிங்கிற இந்த முக்கோணம், இந்த முக்கோணத்தை வைத்து தான் கிட்டத்தட்ட 20 படங்கள் வந்திருக்காங்க வெவ்வேறு ஸ்க்ரீன் பிளே எழுதி. அதை தழுவி இந்த படம் தமிழ் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறத உங்களால் நம்பவே முடியாது. ஏன்னா இந்த படமே ஒரு நாவல் போல் இருக்கும். நீங்கள் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தி இருக்காது. ஆனால் இந்த படம் வந்து ஒரு நேர்த்தி இருக்குது. படத்தில் வந்து ஒரு ஃப்ளாட்டாக போகாது படம் வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து மிரட்டி தள்ளி போயிட்டுருக்கோம். நாவலில் வந்து ஏற்றம் இறக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஏற்றம் இறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. படத்தில் வேணால் மேடுபள்ளம் வரும், படத்தில் உள்ள காட்சிகளில் மேடுபள்ளம் வரும், படத்துலேருந்து கார் பள்ளத்தில் விழும், ரோடில் விழும். ஆனால் படத்துடைய காட்சி ஒரு இடத்துல பள்ளத்தில் இல்லை. படம் முழுக்க அடித்து கிளப்பி, ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் கிளப்பி போயிட்டு இருக்காப்புல, ஒரு பக்கம் அந்த வாமிகா கிளப்பி போயிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து இயக்குனர் போயிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் கேமராமேனு, ஒரு பக்கம் எடிட்டரு. இந்த படத்தில் எல்லா கலைஞர்களும் தங்களுடைய திறமைகளை, தங்களுடைய உழைப்பை 100 விழுக்காடு கொடுத்துருக்காங்க. இன்றைய படம் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு சைலண்டாக படம் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த படத்தை வந்து கைத்தட்டி விசில் அடித்து ஆர்ப்பரிக்கலாம், எல்லாமே அதிர்ச்சியில் தான் உறைஞ்சிருக்கணும். இந்த படமே ஒட்டுமொத்தமான ஆடியன்ஸையும் அதிர்ச்சியில் உரை வைக்கிற படம். பல பேருக்கு இது நம்ம லோகேஷா அப்படிங்கிற அதிர்ச்சியிலேருந்து படம் பார்க்குற பல பேரும் இல்லை, லோகேஷ் கனகராஜா இது என்ன மிரட்டுறாப்புல அப்படிங்கிற மாதிரி அந்த அதிர்ச்சியிலேருந்தே பலரால் மீள முடியல. ஏன்னா அவரை விமர்சனம் செய்த, கேலி செய்த, கிண்டல் செய்த எல்லாருக்குமான பதிலடியை தன்னுடைய நடிப்பின் மூலமாக ஆகச்சிறப்பாக கொடுத்துருக்காரு. உண்மையிலே இந்த தேசிய விருது குழு பொதுவாக நான் பரிந்துரைக்க கிடையாது. நான் தேசிய விருது குழு நீ கெட்டு போச்சு, நேற்று கூட ஒருத்தருக்கு பரிந்துரைச்சேன். ஆனால் உண்மையிலே தேசிய விருது கொடுக்கணும்னா இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்காக தேசிய விருதை 100 விழுக்காடு கொடுக்கலாம். அதே போல் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நாயகன் லோகேஷ் கனகராஜ் என்கிற நாயகன் உருவாகி இருக்கிறான் என்பதையும் யாராலையும் மறுக்க முடியும். இனி மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை என்பது போல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தை விரும்பினாலும் இயக்குனர்கள் லோகேஷ் கனகராஜை விடப்போவதில்லை, தயாரிப்பாளர் விடப்போவதில்லை. ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு நாயகர்களுக்கு, குறிப்பாக கதாநாயகனுக்கு, நடிக்க தெரிஞ்ச கதாநாயகனுக்கு, நடிப்பு தெரிஞ்ச கதாநாயகனுக்கு, ஆக்ஷன் தெரிஞ்ச கதாநாயகனுக்கு, தமிழ் உச்சரிப்பு தெரிந்த கதாநாயகனுக்கு ரொம்ப ரொம்ப பஞ்சம். அதனால் லோகேஷை ஒட்டுமொத்தமான தமிழ் சினிமாவும் கெஞ்சும். இந்த படத்தில் வந்து கன்க்ளூஷன், டேக் ஹோம் பாயிண்ட், கருத்து அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா, பரபரப்பாக படம் பார்க்க நினைப்பவர்களுக்கு இந்த படம் சிறந்த படம். ஆனால் குழந்தைகள் பார்க்க முடியாது. ஏன்னா சென்சார் வந்து இதற்கு வந்து ஏஜ் சான்றிதழ் வழங்கியிருப்பதனால குழந்தைகள் பார்க்க முடியாது. மற்றவங்க இந்த படத்தை பார்க்கலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ